நல்ல கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருந்தீங்க. அது திமுகவா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? இல்லாட்டி இப்ப விஜய் அவர்கள் பார்ட்டி தொடங்கி இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதாவது அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும். புரியுதா? அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும். என்ன மாற்றங்கள் வேணாலும் வரும். அது 2 நாள் நாங்கள் தலைவர்கள் கூடி பேசுகிறோம். தலைவர்கள் கூடி பேசி கருத்து பரிமாற்றங்கள் வந்த பிறகு அதன் பிறகு நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம். அந்த முடிவை எடுத்து உங்களுக்கு சொல்லுவோம். இதே மாதிரி கூட்டி சொல்லுவோம். ஐயா, தேர்தல் கூட்டணி குறித்து ஐயா வணக்கம். ஐயா, தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உங்கள்கிட்ட எதில் தொடர்பு கொண்டு பேசினாங்களா? எந்த தொடர்பும் இதுவரை வச்சு எந்த தொடர்பும் இதுவரை வைத்துக் கொள்ளவில்லை. ஐயா, அன்புமணியை மோசடி பேர்வழின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப மோசடிய பேர்வழி. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவரை அழைத்து பாமக தலைவர் என்று அவர் கூறியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடிக்கு என்ன சொல்றீங்க? அதாவது இவன் போயிருப்பான், இவன் போய் அங்கே மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லி அன்புமணி குழுவில் ஒரு குழு எடுத்து விட்டுருப்பான். எடுத்து விட்டு இத்தனை சீட்டு பேசி இது பண்ணிடுறேன்னு சொல்லியிருப்பான். இதை அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரும் அங்கீகாரம் பண்ணலை. இது வரைக்கும் அங்கீகாரம் பண்ணதான் எனக்கு தெரியல.